அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது பாரம்போல் ஸ்ரீ குபேரன் அவர்களின் ஆசிர்வாதத்தால் எந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு வறுமையே வராது என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஜோதிட சாஸ்திரத்தில் மற்றொரு அங்கமாக விளங்குவதுதான் எண்கணித சாஸ்திரம். எண்கணித சாஸ்திரத்தின்படி சில குறிப்பிட்ட பிறந்த தேதி கொண்டவர்களின் வாழ்க்கையில் செல்வம் கொளிக்கும். அவர்களுக்கு எப்பொழுதுமே குபேரனுடைய நேரடி பார்வை இருப்பதனால் பணத்துக்கு இவர்களுக்கு பஞ்சம் இருக்காது என எண்கணித ஜோதிடம் முக்கியமாக கூறுகிறது. எண்கணித சாஸ்திரத்தின்படி சில எண்களுக்கு குபேரனின் ஆசிர்வாதம் இருக்குமாம். அந்த எண்கள் ஒருத்தரோட கிரியரில் பெரிய வெற்றிகளையும் கஜானாவை செல்வத்தையும் நிரம்பவும் உதவுகிறது. குறிப்பாக 33 என்ற எண்ணை குபேர எண் என்று சொல்வார்கள். இந்த எண் செல்வம், படைப்பாற்றல், தினசரி பணப்பெருக்கத்தை குறிக்கிறது. 3ஆம் எண் சேர்ந்தால் 3ஆம் எண் சேர்ந்து 6 எண் வரும். எண் 6 சுகம், சந்தோஷம், செல்வத்துடைய அடியாளமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக நியூமராலஜியில் பிறந்த தேதியில் உள்ள எண்ணிக்கைகளை கூட்டி மூல எண் கணக்கிடப்படுகிறது. உதாரணமாக ஒருத்தர் 1 to 9ஆம் தேதிக்குள் பிறந்திருந்தால் அந்த எண் தான் அவருடைய மூல எண். ஒருவேளை 10 to 31ஆம் தேதிக்கு பிறந்திருந்தால் அந்த 2 எண்களையும் கூட்ட வேண்டும். வர்ற ஒற்றை இலக்க எண்ணை தான் அவர்களுடைய மூல எண். உதாரணமாக ஒருத்தர் 15ஆம் தேதி பிறந்திருந்தால் அவருடைய மூல எண் 1 + 5 என கூட்டி 6 இருக்கும். அந்த 6 எண் சிறப்புமிக்கது. எந்த மாதத்தில் 3, 21, 30 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு 6, 15, 24 ஆகிய தேதியில் பிறந்தவர்களுக்கு மூல எண்கள் முறையே 3 மற்றும் 6 ஆகும். எனவே இந்த 6 தேதிகளுக்கு பிறந்தவர்களுக்கு குபேரனுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. ஜோதிட நிபுணர்கள் 3 என்ற எண்ணை தொழில் மற்றும் கெரியருக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான எண்ணாக கருதுகிறார்கள். இது மட்டுமல்லாமல் 72 என்ற எண்ணையும் குபேர எண்ணாக சொல்கிறார்கள். காரணம், குபேர அஷ்டோத்தர கட்டங்களில் இந்த எண் இருக்கு. அந்த எந்திரங்களில் ஒவ்வொரு வரிசை, நெடுவரிசை, மூளைவிட்ட எண்களை கூட்டினாலும் 72 தான் வரும். இந்த எண் நிரந்தரமான செல்வத்தையும் தொடர்ச்சியான வருமானத்தையும் கொண்டு வரும் என நம்பப்படுகிறது. எண் கணிதப்படி மூல எண் 3 மற்றும் மூல எண் 6 கொண்டவர்களுக்கு குபேரனுடைய ஆசிர்வாதம் ரொம்பவே அதிகமானதாக இருக்கும். மூல எண் 3 கொண்டவர்களுக்கு குருவுடைய அருளும், மூல எண் 6 கொண்டவர்களுக்கு சுக்கிரனுடைய அருளும் விசேஷமானதாக கிடைக்கும். குரு பகவான் உங்கள் வாழ்க்கையை செழுமைப்படுத்துவார். சுக்கிரன் ஆட்டத்திற்கும் செல்வத்துக்கும் அதிபதி. உங்கள் ஜாதகத்தில் குரு வலுவாக இருந்திருந்தால் உங்கள் வளர்ச்சி நிச்சயம் சுக்கிரனுடைய ஆசிர்வாதம் இருந்து சொகுசான வாழ்க்கை நிச்சயமாக அமையும். எண் கணிதத்தின்படி குபேர எண்ணை பிறந்த எண்ணாக கொண்டவர்கள் அந்த எண்களை விரும்பிய கெரியர் வெற்றி அடைபவர்கள். தொழில் நிறுவனத்துடைய பெயரில் 33 அல்லது அது தொடர்பாக எண்களை பயன்படுத்தினால் வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகமாகி லாபம் பெருகும். வேலை பார்க்குறவர்களுக்கு பதவி உயர்வு, நல்ல வருமானம் கண்டிப்பாக உங்களுக்கு வாய்க்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. குறிப்பாக கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்கள் ஒருவருடைய வாழ்க்கையில் ஆதிக்கம் செலுத்துவதை போல பிறந்த தேதியும் குறிப்பிடத்தகுந்த தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. முக்கியமாக ஜோதிட சாஸ்திரத்தை போலவே எண் கணிதமும் ஒரு நபரின் கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தை கூறுகிறது. கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்கள் ஒருவருடைய வாழ்க்கையில் ஆதிக்கம் செலுத்துவதை போல பிறந்த தேதியும் குறிப்பிடத்தகுந்த தாக்கத்தையும் ஏற்படுத்துகிறது என இந்த எண் கணிதம் கூறுகிறது. ஒவ்வொருவரின் பிறந்த தேதியிலிருந்தும் மூல எண் கண்டறியப்படுகிறது. ஜோதிடம் என்பது கிரகங்களையும் வைத்து கணக்கிடுவது போல் எண் கணிதம் 9 மூல எண்களையும் வைத்து கணக்கிடப்படுகிறது. மூல எண் என்பது உங்களுடைய பிறந்த தேதி ஆகும். ஒருவேளை உங்களுடைய பிறந்த தேதி 2 இலக்கத்தில் இருந்ததால் அவற்றின் கூட்டுத்தொகையே உங்களின் மூல எண்ணாகும். அதாவது உங்களுடைய பிறந்த எண் உங்களுடைய பிறந்த எண் 16 இருந்திருந்தால் 1 + 6 என்பதே 7 என வரும். உங்களுடைய மூல எண் 7 ஆகும். கிரகங்களின் நிலை மற்றும் இயக்கம் ஒவ்வொரு நபரையும் பாதிக்கிறது.
அவை மூல எண்ணுடன் தொடர்புடையதாக இருக்கிறது. மூல எண் 4 ஆளும் கிரகமாக ராகு இருக்கிறார். மூல எண் 4 உள்ளவர்கள் சிறந்த புரட்சியாளர்கள், விஞ்ஞானிகள் அல்லது அரசியல்வாதிகளாக இருப்பார்கள். இந்த மூல எண்ணை உடையவர்கள் தைரியமானவர்கள், சாதுரியம் மற்றும் ஆச்சரியமிக்கவர்களாக இருக்கிறார்கள். எந்த ஒரு விஷயத்தையும் முக்கியமாக அதிகமாக வெற்றி பாதைக்கு வழிவகுத்து செல்லுகிறார்கள். மூல எண் 4 கொண்டவர்கள் பெரும் புகழ் பெற்று திகழ்வார்கள். பராக் ஒபாமா, கிஷோர் குமார், ஸ்ரீதேவி ஊர்மிளா, மர்கண்டோகர், ஜூஹி சாவ்லா, பிரீத்தி ஜிந்தா ஆகியோர் மூல எண் 4 உடையவர்களே. இவர்கள் எதிர்பாராத வகையில் பல பலன்களை பெற்றுள்ளனர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மூல எண் 4 உடையவர்கள் தங்கள் வாழ்க்கையில் திடீரென புகழ் பெற்றுவார்கள். மூல எண் 4 உள்ளவர்கள் தங்கள் வாழ்நாளில் பலமுறை வெளிநாட்டு பயணம் செய்வார்கள். அவர்கள் வெளிநாட்டில் அல்லது வெளிநாடுகளுக்கு தொடர்புடைய வியாபாரத்தையும் செய்வார்கள். வேலை செய்யும் போது எப்படியேனும் அந்த வேலையை முடித்து அதற்கான பலன்களை பெறுவார்கள். மூல எண் 4 உள்ளவர்களுக்கு எவரேனும் அறிவுரை கூட்டினாலும் அவர்கள் அந்த அறிவுரையை கேட்க விரும்புவதில்லை. மூல எண் 4 உடையவர்கள் இயற்கையிலேயே கொஞ்சம் பிடிவாத குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். முக்கியமாக இதனை மனதில் நினைத்து கொண்டு செயல்பட வேண்டும். மூல எண் கணிதத்தை போலவே இதுவும் ஒரு அற்புதமான எண்ணாகும். முக்கியமாக எண் கணிதத்தின்படி உங்களில் மூல எண் 6 இருந்தால் நீங்கள் அழகு, கலை, அன்பு மற்றும் ஆடம்பரத்தை விரும்புபவர்களாக இருப்பீர்கள். சுக்கிரனின் ஆதிக்கத்திற்குட்பட்ட இந்த எண்ணை பற்றிய முழுமையான விவரங்கள் முக்கியத்துவமாகும். வெள்ளிக்கிழமை, திங்கட்கிழமை, புதன்கிழமை சுக்கிரனுடைய அதிர்ஷ்ட நாட்களாகும். நீங்கள் கலகலப்பான சுபாவம் கொண்டவர்கள், ஆற்றல் மிக்கவர்கள், எளிதில் ஈர்க்கும் காந்த சக்தி உங்களிடம் இருக்கும். இசை, சினிமா, ஓவியம் போன்ற கலைத்துறைகள் அதிக ஈடுபாடு இருக்கும். சுற்றுப்புறத்தை எப்போதும் தூய்மையாகவும் அழகாகவும் வைத்து கொள்ள விரும்புவார்கள். அன்பு, அதாவது குடும்பம் மற்றும் நண்பர்கள் மீது மிகுந்த பாசம் கொண்டிருப்பீர்கள். மற்றவர்களின் துயரத்தை கண்டு மனம் வருந்துவீர்கள். கலைத்துறை, ஆடை வடிவமைப்பு, அழகு சாதனம் மற்றும் ஆடம்பர பொருட்கள் சார்ந்த தொழில்கள் உங்களுக்கு மிகவும் ஏற்றவையாக இருக்கும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.